ஸோ ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் டேட் வந்து விட்டாங்க. ஓகேவா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் டேட் வந்து விட்டாச்சு. எத்தனை மாதம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து 3ஆம் தேதி ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் மந்த்து 3ஆம் தேதி ஆரம்பிக்குது. இந்த இடப்பட்ட நாளில் நம்ம வந்து குரூப் டி எக்ஸாம் படித்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா கன்ஃபார்மாக முடியும். சரிங்களா. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நிறையா இருக்குது. நம்ம 25 நாளில் வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியும். சரிங்களா. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட் வைஸும் ஒவ்வொரு டாபிக் வைஸாக அதில் உள்ள டைப் வைஸாக பார்க்கணும். சரிங்களா. இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறது வந்து பிளட் ரிலேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக், ரீசனிங்கில் பிளட் ரிலேஷன் அப்படிங்கிற டாபிக். ஓகேவா. ஸோ இது நீங்கள் சம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். சரிங்களா. ஆனால் டைப் வைஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா மொத்தமாக 3 டைப் தான். சரிங்களா. ஒன்று ஜென்ரேஷன், ஓகேவா, ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு டைப், ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்குது. ஓகேவா. ஸோ செகண்ட் டைப்பு ஜென்ரேஷன் கேப் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்குது. ஜென்ரேஷன் கேப் அப்படிங்கிற ஒரு டைப். தேர்டு டைப் அப்படின்னா ஃபுல்லி சால்வ். ஓகேவா, ஃபுல்லி சால்வ் பண்ணி நீங்கள் ஆன்சர் எடுக்கிறது. ஓகேவா. ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்த 3 டைப் மட்டும்தான் இருக்குது. சரியா. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் பெண்டிங் அடிச்சிருக்கேன். சரி. ஸோ மொத்தமாகவே இந்த 3 டைப் தான். நீங்கள் சம் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஆனால் டைப் வைஸாக நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா 3 டைப் தான். இந்த 3 டைப் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் எடுக்கலாமா ஒரு டாப்பிக்கில்? ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டாபிக் வைஸாக அண்டு டைப் வைஸாக பிரித்து உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்கள். ஓகேவா. ஸோ ஏ ப்ளஸ் பி என்பது பியின், ஸோ ஏ என்பவர் பியின் தாய். ஸோ ஏ ப்ளஸ் பி என்பது ஏ என்பவர் பியின் தாய். ஸோ பியோட தாய் தான் ஏ. ஸோ எப்பயுமே ரிவர்ஸில் இருந்து வாங்க. பியோட தாய் தான் ஏ. அப்போ நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதணும்? ஸோ பியோட தாய் தான் ஏ. ஸோ ஃபீமேல் கேரக்டர் ரவுண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா. அப்போ ஏங்கிற கேரக்டர் என்னது? ஃபீமேல். அதே மாதிரி எங்கெல்லாம் எங்கே மின்சம் வைப்பாங்க, அப்போ ஏ என்பது பியின் சகோதரர். அப்போ மைனஸ் சிம்பிள் நோட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏங்கிற என்னது? மேல் கேரக்டரு. ஸோ ஒவ்வொரு சிம்பிளுக்கு ஏற்ற மாதிரியும் கேரக்டர் வந்து மாற்றிக்கணும். சரிங்களா. இப்போ கொஸ்டின்ல இங்கே பாருங்க, இ அண்டர்ஸ்கோலன் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இ என்பவர் பிக்கு என்ன உறவுன்னு கேட்குறான். ஸோ பியை பொறுத்தவரை இ என்ன உறவு? ஓகேவா. கொஸ்டின் அதான், பியை பொறுத்தவரை ஏ என்ன உறவுன்னு கேட்குறான். இப்போ ஏக்கு பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் டைப்பு சொல்லிட்டு இருக்கேன். ஈக்கு பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்குன்னு பாருங்க. ஸோ ஈக்கு பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்கு? இ பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்கு? பெர்சன்டேஜ் அப்படிங்கிற சிம்பிள் இருக்கு. சரிங்களா. ஸோ பெர்சன்டேஜ்னா என்னன்னு பாருங்க. ஏ பெர்சன்டேஜ் பி என்பது ஏ என்பவர் பியின் தந்தை. ஸோ பியோட தந்தை தான் ஏ. அப்போ சியோட தந்தை தான் யாரு? இ. ஓகேவா. ஸோ மேல் கேரக்டர். ஸோ மேல் கேரக்டர்னால ஸ்கொயரில் போடுறேன். சரிங்களா. ஸோ கண்டிப்பாக ஈங்கிறவர் யாரு? மேலாக தான் இருக்கணும். ஆப்ஷனில் கொண்டு போய் செக் பண்ணி பாருங்க. மனைவியின் சகோதரி, அப்போ இது ஃபீமேல் கேரக்டர், கண்டிப்பாக வராது. மனைவியின் தாய் அப்படின்றது இதுவும் என்னது? ஃபீமேல் கேரக்டர். டி ஆப்ஷனை பாருங்க, தாயின் தாயா. ஸோ இதுவும் ஃபீமேல் கேரக்டர் தான். இங்கே என்ன இருக்கு? சகோதரியின் கணவர்னு இருக்கு. சரிங்களா. அப்போ டைரக்டா நீங்க என்ன செஞ்சிடலாம்? ஆப்ஷன் எடுத்துடலாமா? ஸோ எந்த சிம்பிள் கேட்குறானோ, யாரை கேட்குறானோ அவனுக்கு பக்கத்தில் இருக்க சிம்பிளை செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத கொடுத்துருக்க டேட்டாவில் வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ ஆப்ஷனில் வச்சு எலிமினேட் பண்ணிடுங்க. ஓகேவா. இது வந்து டைப் 2. சரிங்களா. டைப் 2ல பார்க்குறோம். சரியா. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம என்ன செய்வோம்? யார் கேட்குறான்னு பார்க்குறோம். இ என்பவர் கேக்கு என்ன வருமா? கேவை பொறுத்தவரை இ என்ன வரும்? சரியா. ஃபுல்லாகவே கேட்கல. ஸோ கேவை பொறுத்தவரை இ என்ன உறவுன்னு மட்டும்தான் கேட்குறான். அப்போ இ ஸ்டாலர் சின்னு இருக்கு. சரியா. இ பெர்சன்டேஜ் சின்னு இருக்கு. அப்போ இ பெர்சன்டேஜ் சி எங்கே இருக்குன்றதை பாருங்க. ஸோ ஏ பெர்சன்டேஜ் பி என்பது ஏ என்பவர் பியின் தந்தையா. ஸோ பியோட தந்தை தான் ஏ. அப்போ சியோட தந்தை தான் யாரு? இ. ஓகேவா. சியோட தந்தை தான் இ. அப்போ ஈங்கிறது என்ன கேரக்டர் ஆகுது? மேல் கேரக்டர்னு வருது. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷனில் மேல் கேரக்டர் தான் இருக்கும். இங்கே பாருங்க, மகனின் மனைவின்னு இருக்கு, இது ஃபீமேல் கேரக்டர். ஸோ கேன்சல் பண்ணிடலாம். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, மனைவியின் தாயின் இருக்கு, இது ஃபீமேல் கேரக்டர்.
சரியா? ஸோ 2 ஆப்ஷன் தான். மகன்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, கணவரின் தந்தை அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் கிடைக்குது. அதுக்கு அடுத்த டைப் நம்ம போக வேண்டிய டைப் வந்து ஜெனரேஷன் கேப் அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? ஜெனரேஷன் கேப் அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? இந்த ஜெனரேஷன் கேப் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம தாத்தா, ஓகேவா, தாத்தா பாட்டி, சரியா, ஸோ அவங்களோட ரிலேட்டடா இருக்கிற சொந்தம். சரியா? ஸோ தாத்தா பாட்டி அவங்க பங்காளி அங்காளி தலைமுறை, அந்த தலைமுறை ஒரு ஒரு தலைமுறையை எடுத்துக்கணும். சரியா? தமிழ்ல தலைமுறை சொல்லுவோம். அடுத்து செகண்ட் டைப்பு அப்பா, ஓகேவா, செகண்ட் தலைமுறை அப்பா அம்மா, ஓகேவா, அப்பா அம்மா. ஸோ அவங்களோட ரிலேட்டடா இருக்கிறவங்களா என்னது எழுதணும், இன்னொரு தலைமுறை, செகண்ட் தலைமுறை. சரியா? ப்ரெசண்ட்ல நம்ம இருக்கிறது வந்து நம்ம ஒரு தலைமுறை. இப்போ நம்ம தலைமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி தங்கச்சி, அப்புறம் நம்ம மனைவி, ஸோ மனைவியோட அண்ணன், இது எல்லாமே நம்மளோட தலைமுறை. ஃபோர்த் ஒன்று அப்படின்னா மகன், மகன் ஆர் மகள். இது நம்ம மகனா இருக்கலாம், அல்ல அண்ணன் மகளா இருக்கலாம், இல்ல தங்கச்சி மகளா இருக்கலாம், இல்ல மனைவியோட அண்ணனோட மகளா இருக்கலாம், தம்பியோட மகளா இருக்கலாம். இது எல்லாமே எனது ஃபோர்த்து ஜென்ரேஷன் கேப் வரும். சரிங்களா? ஒவ்வொரு ஜென்ரேஷனா நீங்க கடந்து வரும்போது, சரியா, கீழே இருந்து தாத்தா அப்படின்னா இதுக்கு ஒரு -1 போகணும். சரிங்களா? அப்பா அம்மா அவங்க ஜென்ரேஷன் இருந்தா ஒரு -1. சரியா? நம்மளோட ஜென்ரேஷனுக்கு எப்பயுமே நீங்க என்ன செய்யணும், 0 தான் போடணும். இப்ப மகன் மகள் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், +1 போடணும். சரியா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நான் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ சம்மை வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறேன். சரியா? ஸோ கே பெருக்கல் n மைனஸ் எல் ஹேஸ் அடுத்து இ, ஓகேவா? நம்ம எடுத்து எழுதிக்கிறேன். கே பெருக்கல் n மைனஸ் எல் ஸ்லாஷு இ. நமக்கு இ வரைக்கும் தெரிஞ்சா போதும், இது தேவையில்லை. சரிங்களா? ஸோ 2 கட் பண்ணிடணும். இப்போ ஜென்ரேஷன் கேப் என்ன அப்படின்னு கேட்டா, கேவை பொறுத்தவரை இ என்ன உறவுன்னு கேட்குறான். நம்ம வந்து மேல் கேரக்டரு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி பி ஆப்ஷனையும் சி ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? இப்போ ஜெனரேஷன் கேப் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, கே பெருக்கல் என்னன்னு இருக்கு. ஸோ பெருக்கல்கிட்ட போய் பாருங்க, ஏ என்பவர், ஓகேவா, ஏ என்பவர் பியின் மனைவியா. சரியா? ஸோ நான் என்ன சொன்னேன், நம்ம அண்ணன் தம்பி மனைவி, மனைவியோட அண்ணன், மனைவியோட தங்கச்சி, அந்த மாதிரி இருந்தாலே நீங்க என்னதான் போடணும், ஸோ 0 தான் போடணும் ஜென்ரேஷன் கேப். அப்ப இங்கே 0. சரியா? அடுத்து பிளஸ், அடுத்தது பாருங்க என் மைனஸ் எல்லுன்னு இருக்கு. ஸோ என் மைனஸ் எல்லுன்னு பாருங்க, அப்ப ஏ மைனஸ் பி, ஏ என்பவர் பியின் சகோதரனா. ஸோ நம்மளோட அண்ணன் தம்பியானாலும் சரி, மனைவியோட அண்ணன் தம்பினாலும் சரி, மனைவினாலும் சரி, ஜென்ரேஷன் கேப் என்ன தான் போகிறோம், 0 தான் போடணும். ஸோ 0 போட்டாச்சு. அடுத்து இருக்கு எல்லு ஹேஸ் இ. சரியா? ஹேஸ் சிம்பல். அப்ப ஏ பெருக்கல் பி என்பது, ஏ என்பவர் பியோட மகனா, பியோட மகள் தான் ஏ. ஸோ நம்ம மகள் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், +1 போடணும். சரிங்களா? அப்ப ஜென்ரேஷன் கேப் என்னவா வந்திருக்கு, 0 + 0 + போட்டீங்கன்னா +1 வருது. ஓகேவா? ஸோ +1 இருக்கு. இங்க மகனுக்கு +1 வரும், கணவரின் தந்தை அப்படின்னா என்ன பண்ணுவோம், -1 வரும். சரிங்களா? -1 வரும். இப்போ 2 ஆப்ஷன்ல எது ஜென்ரேஷன் கேப் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தந்தை அப்படின்னா என்ன வரும், தந்தை அப்படின்னா -1, கணவர் அப்படின்னா 0, மகளின் கணவர் அப்படின்னா +1 வரும். மகளின் கணவர் வந்து +1 வரும். சகோதரியின் கணவர் அப்படிங்கும்போது 0. ஓகேவா? டைப் 2 வந்து ஜெனரேஷன் கேப், டைப் 2 வந்து ஜென்ரேஷன் கேப்னு செக் பண்ணுறோம். சரியா? ஸோ சி அட் டி விச் இஸ் ஈக்குவல் டு இ ஸ்கொயர் ரூட் எஃப் கொஸ்டின் மார்க் இன்ட்டு எல் என்ற உறவு முறையில் சி என்பவர் எல்லுக்கு என்ன உறவுன்னு கேட்குறான். சரியா? சி என்பவர் எல்லுக்கு என்ன உறவு. அப்போ சி என்பவர் எல்லுக்கு என்ன உறவு. ஸோ எல்லை பொறுத்தவரை சி என்ன உறவுன்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரா இல்லை மேல் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்துருவோம். சி அட்டு டின்னு கொடுத்துருக்கான். அட்டு சிம்பிள் என்ன இருக்குது, ஸோ பியின் தந்தை தான் ஏன்னு அர்த்தம். அப்போ டியோட தந்தை தான் சின்னு அர்த்தம். சி அட்டு டினா சி, டியோட தந்தை தான் சின்னு அர்த்தம்.
தட் மீன்ஸ் வந்து மேல் கேரக்டர். சரியா? ஸோ கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷன்லேயும் மேல் கேரக்டர் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அடுத்து ஜென்ரேஷன் கேப் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரியா? சி அட் டி அங்கேயே பார்த்துருங்க. நீங்கள் கொஸ்டின் இடம் இல்லாதனால நான் கீழே எழுதுகிறேன். இ விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் கொஸ்டின் மார்க்கு எல். சரி, ஃபஸ்ட்டு சி அட் டி என்னன்னு பார்ப்போம். சி அட் டி எங்கே இருக்குது? அட்டு சிம்பலுக்கு ஏ என்பவர் பியின் தந்தை. ஸோ நம்ம சொன்னோன்னா தந்தை அந்த மாதிரி ஜென்ரேஷன் போகுது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு மைனஸ் போடணும். ஸோ -1. அடுத்து என்ன இருக்குது? டி இஸ் ஈக்குவல் டு ஈன்னு இருக்குது. அப்போ ஈக்குவல் டு என்ன? ஏ என்பவர் பியின் மகன் கொடுத்துருக்காங்க. ஸோ மகன்னா நம்ம என்ன செய்யணும்? +1 போடணும். சரியா? மகன்னா +1 போடணும். அடுத்து ஈக்கு அப்புறம் என்ன இருக்குது? இ ஸ்கொயர் ரூட்டு எஃப்னு இருக்குது. ஓகேவா? இங்கே ஸ்கொயர் ரூட் எஃப்க்கு என்ன இருக்குது? ஏ என்பவர் பியின் சகோதரியா. அப்போ சகோதரினா நம்ம என்ன செய்வோம்? 0 போடணும் ஜென்ரேஷன் கேப்பில். ஸோ +0. ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது? இ கொஸ்டின் மார்க்கு எல். சரியா? ஸோ எஃப் கொஸ்டின் மார்க்கு எல். ஸோ கொஸ்டின் மார்க் என்ன இருக்குது? ஏ என்பவர் பியின் மகள்னு கொடுத்துருக்கு. ஸோ மகள்னால் என்ன செய்வோம்? ஸோ +1 போடுவோம். மகள் அப்படின்னா +1 போடுவோம். ஓகேவா? மகள் அப்படின்னா +1. அப்போ இங்கே உள்ள ஒரு -1 இந்த உள்ள +1 கேன்சல் ஆகிரும். ஸோ டோட்டலாக நமக்கு ரிசல்ட் வேல்யூ என்ன இருக்கணும்? +1 இருக்கணும். சரியா? கொடுத்துருக்க ஆப்ஷனில் பாருங்கள். தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1, கணவர் அப்படின்னா 0, சகோதரின் கணவர்னாலும் 0 தான் வரும். ஸோ மகளின் கணவர் அப்படிங்கும்போது +1 வரும். மகள் அப்படின்னாலே +1. அப்போ கொடுத்துருக்க ஆன்சர் என்ன ஆன்சரு? பி தான் ஆன்சர்.